எனதருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். டாக்டர் எம் சத்யகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், நம்ம ஊர் சேர்ந்தவர் தான், செங்கல்பட்டு. அவர் நம்ம தளபதியோட எண்ணம் என்னவா இருக்குன்றத ஒரு அழகா ஒரு பதிவு போட்டிருக்காரு. நம்ம முதல்ல அந்த பதிவை பார்த்துருவோம். தமிழக வெற்றி கழக தோழமைகளே, என் அன்பான சகோதரிகளும் சகோதரர்களும், கடந்த சில நாட்களாக சிலர் பத்திரிகையாளர்கள், செய்தி தொகுப்பாளர்கள், விமர்சகர்கள் கேட்கின்றார்கள், கரூர் நிகழ்வுக்கு பிறகு ஏன் விஜய் இன்னும் அமைதியாக இருக்கின்றார்? இதை கூறுகிறேன் தெளிவாகவும் உறுதியாகவும். அவரின் மௌனம் அலட்சியம் அல்ல, அது கருணை. ஒரு துயரம் நிகழும் போது உண்மையான தலைவர்கள் விரைந்து பேச மாட்டார்கள். அவர்கள் முதலில் மக்களின் வேதனையை உணர்வார்கள். அவர்கள் பிரதிகாரத்தை அல்ல, பொறுப்பை தேர்வார்கள். விஜய் அவர்கள் மக்களின் துயரத்தை விளம்பரமாக்க மாட்டார். அவர் நம்புவது நம் மக்களின் கண்ணீருக்கு மரியாதை வேண்டும், மையம் வேண்டாம். கரூரில் நடந்த அந்த கடினமான நேரங்களில் சிலர் மைக்கை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் அவர்கள் உதவிக்கான வழிகளை தேடிக்கொண்டிருந்தார். சிலர் தலைப்புக்காக பேசிய பொழுது அவர் அனைத்தையும் இழந்த குடும்பங்களுடன் அமைதியாக நின்றார். மௌனம் பலவீனம் அல்ல, மௌனம் என்பது மரியாதை. உயிரிழந்தவர்களுக்கான மரியாதை, துயரத்தில் உள்ள குடும்பங்களுக்கான மரியாதை, இன்னும் விசாரணையில் இருக்கும் உண்மைக்கான மரியாதை. நாம் பெருமை கொள்ள வேண்டியது விஜய் அவசரத்தை அல்ல, மனிதத்துவத்தை தேர்ந்தெடுத்தார். விளம்பரத்தை அல்ல, பணிவை தேர்ந்தெடுத்தார். நாடகத்தை அல்ல, நியாயத்தை தேர்ந்தெடுத்தார். நேரம் வரும்பொழுது விஜய் பேசுவார். தன்னை பாதுகாக்க அல்ல, நீதிக்கும் உண்மைக்கும் நின்று பேசுவார், எப்பொழுதும் போல. உலகம் காணட்டும் உங்கள் செயல்கள், உழைப்பு, ஒழுக்கம். அவை அரசியலால் அல்ல, ஆதர்சத்தால் வழிநடத்தப்படுகின்றன. மௌனம் பலவீனம் அல்ல, அது ஞானத்தின் வெளிப்பாடு. ஆன்மீக மேதை சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார், போராட்டம் எவ்வளவு பெரியதோ அதற்கான வெற்றி அதைவிட மகத்தானது. The greater the struggle, the more glorious the triumph. உண்மை நம் பக்கம் நிற்கும் வரை ஒரே ஒரு விஷயம் மாறாது. தமிழ்நாடு சொல்லும், டிவிக்கே வெல்லும். இந்த அழகான பதிவு அவர் போட்டிருந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம டிவிக்கு நண்பர்கள் சமூக வலைதளங்கள்ல பல வகையான பலவிதமான விமர்சனங்கள் நம் மீது வைக்கப்படுகின்றன. அதுக்கெல்லாம் நீங்க நம்ம தளபதி சொன்ன மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு எந்த ஒரு பதிலும் தர வேணாம். நம்மளுடைய எண்ணம் வேறு, நம்மளுடைய நோக்கம் வேறு. கரூரில் அந்த இறந்தவர்களின் குடும்பத்தை கண்டிப்பாக நம்ம தலைவர் நேரில் சென்று சந்திப்பார். அதன் குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தளபதி உறுதுணையாக இருப்பார். நாமும் இருப்போம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு துயர சம்பவமும் நடக்காத மாதிரி, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் நம்மளும் பார்த்துப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம். நம்ம எண்ணம் வேற, நம்ம நோக்கம் வேற, நாம முன்னெடுத்து வச்சிருக்கிற அரசியல் வேற. மனசாட்சி உள்ள மக்களுக்காக நம்ம தளபதி வந்திருக்கிறாரு. அவரை பின்தொடர நாம அரசியல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 6 மாத இடைவெளி இருக்கு. நம்மளால எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பை கொடுப்போம். உண்மையா எந்த ஒரு விமர்சனங்களுக்கும் நம்ம தளபதி சொன்ன மாதிரி பதில் தர வேண்டாம். தேவையில்லாம சமூக வலைதளங்கள நிறைய விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எதுவும் பதில் அளிக்க வேண்டாம். நம்ம பாதையை தேடி நம்ம போய்கிட்டே இருப்போம். 2026 டிவிக்கு வெல்லும், அதை தமிழ்நாடு சொல்லும்.